ஒரு ராஜா இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு கண்ணும் ஒரு காலும் இல்லை. ஸோ ஒரு நாள் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட ஃபாதர், கிராண்ட் ஃபாதர் அவங்களோட போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல போட்டோ போர்ட்ரேட் இருக்கு. எனக்கு வந்து இதே மாதிரி ஒரு பெயிண்டிங்கான ஒரு போர்ட்ரேட் எதுவுமே இல்லை. என்னோட பேரை, என்னோட பிள்ளைங்கெல்லாம் என்னை எப்படி அடையாளப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்போ, ஒரு நாள் நிறைய ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு, என்னை வந்து யார் வந்து ரொம்ப அழகா ஒரு பெயிண்டிங்கா வரைகிறீங்களோ அவங்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய பரிசா கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ராஜாவை ஒரு கண் இல்லாம ஒரு கால் இல்லாம வரையணும்னு நினைச்சுக்கிட்டே நிறைய பேர் பயந்து பின்வாங்கிடுறாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் சொல்றாரு, நான் இதை செய்யறேன். பார்த்தா அந்த பெயிண்டிங்ல அந்த ராஜா வந்து ஒரு குதிரையில ஒரு கால் மட்டும் தெரியுற மாதிரி உட்காந்துருக்காரு. அண்ட் அவரோட போவை வச்சுக்கிட்டு ஒரு கண்ணை மூடிட்டு அவர் வந்து ஒரு டார்கெட்டை எய்ம் பண்ற மாதிரி அந்த பெயிண்டிங்ல வந்து அந்த பெயிண்டை ரொம்ப அழகா வந்து வரைஞ்சிருந்தாரு. இதை பார்த்துட்டு ராஜா வந்து என்னோட டெஃபிஷியன்சிஸை வந்து இந்த பெயிண்டிங்ல தெரியலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாகி அவர் அந்த பெயிண்டரை வந்து பயங்கரமா ரிவார்ட் பண்றாரு. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷனையுமே நம்ம பாசிட்டிவா யோசிச்சோம் அப்படின்னாக்க அந்த சிச்சுவேஷனை நமக்கு சாதகமா நம்மளால மாற்ற முடியும். ஸோ ஆல்வேஸ் ஹாவ் அ பாசிட்டிவ் மைண்ட் செட் ஈவன் இன் நெகட்டிவ் situations.